வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 வாரத்துக்கு சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கோம். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்டா உங்களுக்கு கொடுக்க போறோம். 100 கேள்விகள் முழுக்க முழுக்க புது சிலபஸ் பேட்டர்ல தான். இதில் நாங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ 2019 இந்த மாதிரி வீக்கெண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடத்திட்டு வரோம். அதில் நமக்கு சக்ஸஸ் பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2026 குரூப் 4க்கும் 30 வாரத்துக்கான ஸ்டடி பிளான் கொண்டு வந்திருக்கோம். இதில் முக்கியமாக நாங்கள் இந்த புது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 6 எக்ஸாமில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணியிருக்கோம். புது புக்கில் எப்படி கேட்குறாங்க, பழைய புக்கில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு புக் ப்ரூஃபோட சில ப்ரூஃப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானில் வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக பொது தமிழில் இந்த சிலபஸில் 100க்கு 100 வாங்க முடியும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஸோ இந்த டெஸ்ட் பிளானை பற்றி தான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ண போகிறோம். இல்லை என்கிட்ட டெலகிராம் இல்லை சார், ஒன்லி நான் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க இருக்கு பாருங்க, நம்பர் 9442430457 9442430457. இந்த நம்பருக்கு நீங்கள் ஆணாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சார் நான் ஆல்ரெடி பண்ணேன் சார் அப்படின்னா கொஞ்சம் மொபைல் ஹேங் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் மொபைலே நான் மாற்றிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு முறை அனுப்பிச்சிடுங்க, கோச்சிக்காதீங்க. ஸோ அது ஹேங் ஆகிடுச்சு, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பு, சரிங்களா? ரைட்டு. ஸோ இதுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் இது டெஸ்ட் எழுதிக்கலாம், சரிங்களா? அதாவது இந்த குரூப்பில் சேரத்துக்கான மெத்தேடு சொல்லிட்டேன். ரைட்டு. இப்போ என்னென்னாங்க, வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2025 குரூப் 4லேயே சிலபஸ் மாற்றிட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த சிலபஸில் மொத்தம் 7 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் சிலபஸ் காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 யூனிட்டாக பிரித்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மார்க் அலோகேட்டே பண்ணிட்டாங்க. இலக்கணமா 25 கேள்வி, அப்புறம் யூனிட் 2 சொல்லகராதியா 15 கேள்வி, அதுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 எழுதும் திறனா 15 கேள்வி, யூனிட் 4 வந்து கலை சொற்கள் 10 கேள்வி, யூனிட் 5 வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் 15 கேள்வி, யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பில் 5 கேள்வி, யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்வி. இதில் முழுக்க இந்த 15 கேள்வி புக்லேருந்து தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்லேயும் இருக்குது, அவுட் சோர்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா புரியல சார், இப்போ எப்படி இதை நான் படிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் இப்போ காமிச்சல 7 யூனிட்டு, இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 6 எக்ஸாம் நடந்திருக்குங்க. இந்த 6 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் குரூப் 4, ஒரு எக்ஸாம் குரூப் 2, மற்ற 4 எக்ஸாம் வந்து வெவ்வேறு கேட்டகரிக்கு நடந்துச்சு, ஓகேங்களா? ஆனால் இதே சிலபஸில் இந்த 6 கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம். எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு 45ல் இருந்து 55 கேள்விகள் புக்கில் நேரடியாக கேட்குறாங்க. மறைமுகமாகவும் இருக்குதுங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன். நேரடியாக புக்கில் வந்து கேட்குறாங்க. எவ்வளோ? 45லேருந்து 55 கேள்விகள் புக்கில் இருந்து கேட்குறாங்க. 10 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்குறாங்க. ஒரு 35லேருந்து 40 கேள்விகள் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இப்போ இந்த அவுட் சோர்ஸ் தான் பயம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் முதல்ல நம்ம படிப்படியாக ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வரணும், குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரி, புக்கில் எப்படி சார் கேட்குறாங்க, எனக்கு புரியலையே, புக்கில் டைரெக்டாக கேட்குறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எவிடன்ஸ் எடுத்துருக்கேன். இப்போது 2025 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதில் பொது தமிழ் 100 கேள்விகள் கேட்டாங்கல்ல. இந்த கொஷினில் 34 கேள்வி நேரடியாக புது புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க. நேரடியாக இருக்குது, நான் ப்ரூஃப் காட்டுறேன். 10 கேள்விகள் பழைய புக்கில் நேரடியாக கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 44 கேள்விகள் புக்கில் இருக்குது. இதில் மறைமுகமாக ஒரு 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அது எப்படி? ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன்.
இப்போ நம்ம தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினைன்னு இருக்குதுல்ல, 9th புக்கில் இருக்கு, 10th ஓல்டு புக்கில் இருக்கு இல்லையா? இப்போ இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினைக்கு டெஃபினிஷன் புக்கில் இருக்கு. நீங்கள் டெஃபினிஷன் படித்து புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ரிலேட்டடாக எக்ஸாம்பிளாக நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் தன்வினையில் கேட்குறான்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து ரூல் புக்கில் இருக்குது, படிச்சிட்டிங்க. எது தன்வினைன்னு தெரியும், எது பிறவினைன்னு தெரியும், எப்படி செய்வினையை செயல்பாட்டு வினையாக மாற்றணும்னு தெரியும். ஸோ இந்த ரூல் பயன்படுத்தி இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். அப்போ இது மறைமுகமாக புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. புக்கில் நேரடியாக இல்லைனா கூட, இப்போ உதாரணத்துக்கு கணக்கு மாதிரி தான். தனி வெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் புக்கில் இருக்குது, அதில் இருக்கிற மதிப்பு மட்டும் மாற்றி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் புக்கில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸி தானே, கரெக்டாக வேல்யூஸ் மட்டும் மாற்றிருக்கு, உங்களுக்கு ரூல் தெரியும், ஈஸியாக ஆன்சர் போட்டுருவீங்க. அப்போ இது வந்து மறைமுகமாக புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக நான் சொல்கிற உதாரணம் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 6 கேள்விகள் மறைமுகமாக புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 50 கேள்விகள் புக்கு படித்தாவே வாங்கிடலாங்க. அதுக்கு ப்ரூஃப் வந்துருச்சு. எப்படின்னா அது பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இதே மாதிரி நான் உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, உலக தமிழ் கழகம் நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் தேவநேய பாவனர். இது 10th புக்கில் தமிழ் சொல்வளம் அப்படின்ற சாப்டரில் நூல்வேலையில் இருக்குதுங்க. சரியா? இதே மாதிரி இது பாருங்க. அடுத்தது எங்கே பார்த்தீங்கன்னா காகிதமில்லத்தை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கேள்வி 7th புக்கில் கண்ணியமிக்க தலைவர் அப்படின்ற சாப்டரில் தெரிந்து கொள்வோம் அப்படின்ற பாக்ஸில் டைரெக்டாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்கன்னா அதுக்கு தான் பக்கத்துலேயே எவிடன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது இதே மாதிரி அதாவது 44 கேள்வி சொன்னாலே 34 கேள்வி புது புக்கு, 10 கேள்வி பழைய புக்கு இல்லையா? அதுக்கான எவிடன்ஸே கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கொஷினை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, நான் மறுபடியும் சொல்லிட்டேன். 6 கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு பேராகிராஃப் கூட ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃப் 6th புக்கில் நேரடியாக இருக்குது. நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துங்க. இது கொடுத்துருக்கும் பாருங்க. சரியா? 3 இதில் புக்கில் 5 கேள்வி கேட்டிருக்காங்க, இவங்க 3 கேள்வி எடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி நான் எவிடன்ஸ் கொடுத்துட்டுனா அதே மாதிரி கீழே பழைய புக்குக்கான ப்ரூஃப் தான் இருக்குது பாருங்கள். பழைய புக்குக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ பழைய புக்கில் நேரடியாக கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் எல்லாமே தெளிவாகவே கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், புது புக்கு பழைய புக்கு இந்த 2 புக்கு நம்ம படிக்கிறது மூலமாக கிட்டத்தட்ட 50% 50 கேள்விகள் புக்கில் கேட்குறாங்க. அப்போது நம்ம இந்த ஸ்டடி பிளானில் இப்போ புரிஞ்சிச்சிங்களா? நான் ஸ்டடி பிளானுக்கு வந்துடுறேன். ஸோ இல்லை, நான் ஒரு எவிடன்ஸ் காட்டணுன்றதுக்காக தான் காட்டினேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுறேன் ஸ்டடி பிளானுக்கு. இது பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை தான், ஆனால் நாங்கள் திங்கக்கிழமை போட்டு வச்சுருக்கோம். சரி, அதாவது 14/4/2025. நாங்கள் நேற்றே 13ஆம் தேதி ஆரம்பிக்கலாம் தான் பார்த்தோம். திங்காம இன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பு நல்ல நாள். ஸோ அதனால் இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இதை மட்டும் மாற்றிட்டோம். சரிங்களா? இன்னைக்கிலேருந்தே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் குரூப்பில் இல்லை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஸோ ஈவினிங்கில் ஒவ்வொரு கொஷினாக கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே. அதாவது இப்போது நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் என்னென்ன பிளான் வச்சுருக்கேன்னு. ஃபஸ்ட்டு இப்போ மாதிரி வினாத்தாள் 1ங்க, 100 கேள்வி. நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு முறை டெஸ்ட் அடித்து பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த 100 கேள்வியில் 50 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்கில் இருக்கும், கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். 50 கேள்விகள் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம வந்து புது புக்கு பழைய புக்கில் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 எக்ஸாமில் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ புது புக்கு பழைய புக்கில், அதே கோணத்தில் தான் உங்களுக்கு 50% புது புக்கு பழைய புக்கில் இருந்து 50% அவுட் சோர்ஸில் இருந்து. அவுட் சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழமொழியாக இந்த புக்கில் கேட்குறாங்க, மரபு தொடராக இந்த புக்கில் கேட்குறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்க போகிறோம். ஓகேவா? இது ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ இதில் என்னென்னா இப்போ இந்த இது வந்து நாங்கள் அடுத்த கட்ட என்ன பிளான் போட்டிருக்கோன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்களா, செவ்வாய்க்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ இந்த 100 கேள்வியும் நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. கொஷின் டிஸ்கஷன் இருக்கும். இந்த கொஷின் டிஸ்கஷனில் ஒவ்வொரு கேள்வியும் எங்கிருந்து கேட்டோம் அப்படின்ற ப்ரூஃபோடு நடத்துவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு கேள்வி படிச்சுட்டு இந்த கேள்வி புக்கில் இருக்கா, புக்கில் இருக்கிற இதேமாதிரி இப்போ நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ண பார்த்தியா, இந்த புக்கிலேருந்து எடுத்தோம். அவுட் சோர்ஸாக இந்த புக்கிலேருந்து அவுட் சோர்ஸ் எடுத்தோம்.
இது ஏன் எடுக்கிறோம் அப்படின்ற விளக்கமும் சொல்லுவாங்க. இந்த புக்கு ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கிழமை திங்கக்கிழமை வைக்கிறீங்கன்னா மேபி நிறைய பேர் இன்ஸ்டியூட் போவீங்க, இல்லை இன்ஸ்டியூட் போவீங்க, இல்லைனா இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி லீவாக இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெளியே கூட்டு போகல, அதே மாதிரி அன்றைக்கி லீவாக இருக்கும், வெளியே நீங்கள் போயிட்டு வருவீங்க, எதுக்குன்னா ஒரு ஒர்க் இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்படின்னும் போது ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், அதோட நம்ம திங்கக்கிழமை வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு திங்கள் செவ்வாய் 2 நாள் டைம் தரேன், 2 நாள் நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ தான் எழுதணும்னு இல்லை, இந்த டெஸ்ட் நான் அழிக்கவே மாட்டேன். எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் இந்த டெஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். சரியா? விளக்கம் மட்டும் புதன்கிழமை விளக்கம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? தெளிவாக புரியுதா பிளானு? ரைட்டு. சரி, இதுக்கு நோட்ஸ் எல்லாம், இதுக்கு நோட்ஸை பற்றி நாங்கள் இப்போ பேசலை. ஏன்னா நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்னா இப்போது வீக்கெண்டில் டெஸ்ட் இருக்கும், இப்போ மீதி நாள் இப்போ திங்கக்கிழமை டெஸ்ட் இருக்கும், அப்போது செவ்வாயிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன படிக்க அப்படின்னு கேட்டால், இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன், புக்கில் இருந்து புது புக்கு பழைய புக்கில் இருந்து 50 கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா, முதல்ல இதை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னும் நாங்கள் அந்த பிளானை கொண்டு வரல, நான் பிளான் போடும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் நாளைக்குன்னு வச்சுங்களேன், நாளைக்கு 6th இயல் 1 புது புக்கு பழைய புக்கு, நம்ம சிலபஸில் என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட நோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அதை படிச்சுங்க. ஓகேங்களா? முதல் வந்து இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒவ்வொரு இயலாக எடுத்து அந்த இயலில் எதெல்லாம் வந்து நம்ம புது சிலபஸில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6th புக்கில் 5வது இயலில் நம்ம சிலபஸில் இருக்கிற ஒரு கண்டென்ட் கூட இல்லை, அது தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு அடுத்த யூனிட் எடுத்துக்கலாம், அடுத்த இயல் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ எதெல்லாம் நம்ம படிக்கணுமோ அதை மட்டும் இயல் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போது நான் டெய்லி டெஸ்ட்டும் ஃப்ரீயாக இருக்கும் போது அட்டன் பண்ணிடுறீங்க, படிச்சிடுறீங்க. வீக்கெண்ட்லேயும் இதை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்துறீங்க, டிஸ்கஷன் பார்த்துறீங்க, போதுங்க. வேறு என்ன தேவை? புரியுதுங்களா? இதுக்கு நடுவில் இவ்வளோ நாள் இருக்குது, கிட்டத்தட்ட 5 மாதம் இருக்குது. 5 மாதத்தில் என்னென்ன அவுட் சோர்ஸ் நோட்ஸ் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்க தான் போகிறோம். சரியா? அதனால் இந்த ஸ்டடி பிளானை தெளிவாக படிச்சுட்டு வந்துடுங்க, தெளிவாக டெஸ்ட் அடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஓ இவ்வளோதானா, பரவாயில்லப்பா, இந்த முறை குரூப் 4 பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, இன்றைக்கி டேட்டுக்கு திங்கக்கிழமை, இன்றைக்கி என்னென்னா நாங்கள் 2 விதமாக யோசிக்கிறோம். இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைமில் படிக்கிறவங்க இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ரொம்ப அப்பப்போ தான் டைம் கிடைக்கும். அதனால் மொத்தம் 7 யூனிட் இல்லையா? ஸோ அதை 6, அதாவது இந்த பிறமொழியும் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லும் ஒரு யூனிட்டாக வச்சுக்கிட்டேன். அப்போ 6 டெஸ்ட்டாக கொடுப்போங்க. இப்போ காலைலையா, இன்றைக்கி திங்கக்கிழமை காலைல வரீங்க, இருக்கிற யூனிட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு யூனிட் 3 15 கேள்வி, யூனிட் 7 15 கேள்வி, இதுக்கு மட்டும் தனித்தனியாக 6 டெஸ்ட்டாக பிரித்து கொடுத்துருவோம். காலைல இருந்து நைட்டுக்குள்ளே. ஓகேவா? நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8 மணின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பேசுகிறேன். ஒரு 8 மணிக்கா 100 கொஷினும் போட்டு ஃபுல் டெஸ்ட்டாக கொடுத்துருவேன். இப்போ ஃபுல் டெஸ்ட்டாக எழுத டைம் இருக்கிறவங்க அந்த டைம் வந்து டெஸ்ட் எழுதிங்க. இல்லை என்னால் ஃபுல் டெஸ்ட்டு 100 கேள்வி உட்காந்து எழுத முடியாது அப்படின்றவங்க இந்த பிட்டாக கொடுக்குறல 15 6 டெஸ்ட்டு அதை எழுதிங்க. சரிங்களா? 2 பேருக்கு நான் நேர்த்தி நேரவி தான் கொடுக்குறேன், பர்டிகுலராக ஒத்தரை வச்சு நான் கொடுக்கல. சரியா? ஸோ உங்கள் டைமை பொறுத்து நீங்கள் டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஒரு முறை டெஸ்ட் அடித்து பாருங்கள். புது சிலபஸ்ஸு பயந்துக்கிட்டே இருக்கிறத விட எப்படி தான் கேட்குறாங்க, எல்லாமே நாங்கள் வந்து முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் முக்கியமாக சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நம்ம டீமில் ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு 2016 கொஸ்டின் எடுத்த ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க மூலமாக தான் கொஸ்டின் எடுத்து கொடுக்குறோம். அப்படின்னும் போது அது எக்ஸாம் தரத்தில் குரூப் 1 தரத்தில் இருக்கும், அதை மெயினாக ஞாபகம் வச்சுங்க.
ஓகே, தெளிவாக புரியுதா? ஏதாவது டவுட்னா கேளுங்க. நான் என்ன இதோட விட்டுற அப்புறம் அப்பப்போ வீடியோ போட போகிறேன், அதில் தெளிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலகிராம் குரூப்லேயோ அல்லது இந்த நம்பர் சொன்னால 9442430457 அதில் நீங்கள் ஆனா இருந்தால் பிரதர், பெண்ணா இருந்தால் சிஸ்டர்னு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுருங்க, சேர்ந்துருங்க. இன்னைக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு மிஸ் ஆனால் நாளைக்கு எழுதுங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குதுனால அது கீழே ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். டேபிளில் ஸ்டடி பிளான் போட்டு நேராக ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலரில் டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 10 செகண்ட் 10 9 8ன்னு ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட்னு காட்டும். ரீடைரக்ட்னு காட்டினாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? இந்த ஸ்டடி பிளான் ப்ளஸ் புக் ப்ரூஃபோடு இருக்குது 25 பக்கத்துக்கு. இது ஒரு முறை பாருங்கள், கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் அவுட் சோர்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவுட் சோர்ஸில் எந்த புக்கில் இருந்து கேட்குறாங்க இந்த 6 எக்ஸாம்லன்றத அடுத்த சொல்கிறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் தான், ஃப்ரீ கிளாஸ் தான். நம்ம வந்து ஸ்டாப் போட்டு அவங்க எடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த டெஸ்ட் எழுதிட்டு அந்த டிஸ்கஷனை பார்த்தாவே போதும். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.